உமாங் ஆப்ல நீங்க எம்பின் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை எப்படி வந்து ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உமாங் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து கீழே வந்து ஃபர்காட் எம்பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட உமாங் ஆப்பில் ரெஜிஸ்டர் ஆன மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 6 டிஜிட் எம்பிஎன் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணுறதுக்கான பாக்ஸ் வந்துடும். நீங்கள் இங்கே வந்து நியூ பின் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ண முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நம்பரை பார்த்தீங்கன்னா வந்து 6 டிஜிட்டாகவும் நீங்கள் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க கண்டிஷன்ஸு, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 6 டிஜிட் எம்பிஎன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணிடுங்க. திருப்பி அதே கன்ஃபார்ம் பின்னில் வந்து அதே பின்னை என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஆப்போட இந்த பேஜ் வந்துடும். இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு எம்பிஎன் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா அதில் கீழே கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக உமாங் ஆப்பில் வந்து நம்ம எம்பிஎனை வந்து மறந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.